எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களை. இப்படி யோசிச்சு பாருங்க, என்னடி ரசம் விஷம் மாதிரி வச்சிருக்க அப்படின்னு ஒரு கணவன் சொல்லும்போது ஒரு மனைவி இருந்துட்டு, ஏன் உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி என்னையா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் செலெக்ஷனே சரியில்லையே அப்படின்னு பேசும்பொழுது, ஆமாம் என் செலெக்ஷன் தான் சரியில்லைன்னு எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்ற மாதிரி நம்ம சிரிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு குப்பை, அந்த ஷேரே ஒரு குப்பை ஷேர், அப்படி ஒரு குப்பையான ஷேரை வாங்கினா கூட அது நம்ம வாங்கின நேரத்திலிருந்து அப்படியே ஏறிட்டே போனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த செய்தியைத்தான் நான் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த குப்பையான ஷேரும் மேலே போகணும் அப்படின்ற அதிகமான ஆசை நம்மளுக்கு வேண்டாம். 52 வீக் ஹையை போய் தொடக்கூடிய அல்லது தொட்டுட்டு கீழே விழுந்துட்டு மறுபடியும் அவனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி 52 வீக் ஹையை மறுபடியும் போய் தொடக்கூடிய பங்குகள் அப்படின்னு ஒரு 100 பேர்த்திட்ட நம்ம கேள்வி கேட்குறோம்னு வச்சுங்க. 100 பேர் ஒரு குறிப்பிட்ட 10 பங்குகளை மட்டும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி என்பது அதிகம். அதை நம்ம போய் 100 பேர்த்திட்ட கேட்கணும்னு இல்லை. ஏன்னா 100 பேர் நான் கேட்கலாம், நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் தியாகி இதெல்லாம் 52 வீக் ஹை இருக்குது, தொடர்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள் மனசில் தோன்றது நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏன் கேட்க முடியாதுன்னா, நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும் பொழுது அல்லது உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கும் பொழுது, எப்படிங்கப்பா எது ஷேர் மறுபடியும் 52 வீக் ஹை போகுதுன்னா கேட்டோம்னு வச்சிங்களேன், நீயா டேய் நீ ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அது டாப்பிக்கே வேறு பக்கம் போயிடும். ஸோ அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களே ஒரு 100 ஷேர்களை வரிசையாக லிஸ்ட்டு போட்டு எழுதி, நீங்கள் தான் மார்க்கெட்டை 2-3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ உங்களுக்கே தெரியும் எந்த ஷேருக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி 152 வீக் ஹையை போய் தொடக்கூடியது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் ரேங்கிங் கொடுத்து நீங்களே ஆர்டர் பண்ணால் கூட அது ஒரு அற்புதமான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த நெட் வெப்னு ஒரு கம்பெனி, டாடா மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். கடந்த முறை இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இந்த ப்ரைஸ் நல்லா கீழே விழுந்த உடனே ஏதோ ஒரு குரூப் இந்த இடத்துல வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இறக்கத்தில் ஒரு வால்யூம் என்பது அதிகமாக நடந்தது. ஆனால் அந்த வால்யூம் அதிகமாக நடந்த பிறகு 344லேருந்து இவனால் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடர அளவுக்கு தான் அதனுடைய சக்தி இருந்தது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தொட முடியல. அதே மாதிரி 52 வீக் ஹை அதை எங்கேயோ தூத்துக்குடி தாண்டி கன்னியாகுமரி தாண்டி வேற எங்கேயோ போகணும் போல், அது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நெட்வெப் அப்படின்ற பங்குலையும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் என்பது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த அதே லோ ப்ரைஸில் இந்த பங்கு விழுந்த ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு சரி நம்பிக்கையாக வாங்கி பார்ப்போன்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வால்யூம் என்பது இந்த ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த பங்கு என்ன ஆயிருக்குன்னா, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் உடச்சி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தான். பட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவனை சாதாரணமாக ஏற விடலை. பட் இருந்தாலும் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் ஆடி மறுபடியும் அதை தாண்டி தன்னுடைய 52 வீக் ஹையை போய் தொட்டுட்டு தான், அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அப்புறம் கீழே விழுந்தான். ஸோ இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மறுபடியும் ஏதாவது பங்குகள் தன்னுடைய 52 வீக் ஹையை போய் திரும்ப தொட்டாவே போதும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் 52 வீக் லோ போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து தொட்டால் கூட போதும் அப்படின்ற பங்குகளை பார்த்து மறுபடியும் போய் யார் 52 வீக் ஹை தொடர்க்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த பங்குகளை தான் கடவுளாக பார்த்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே மார்க்கெட்டை இறக்கி விட்டுருக்காரு. யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருந்தால் நிறைய பேர் உள்ளே என்ட்ரும் ஆகிருக்க மாட்டாங்க, பயந்துட்டு கொண்டிருப்பாங்க. கடவுளாக பார்த்து ஒரு மாதிரி மார்க்கெட்டை இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ இந்த வருஷம் முடியும் போது தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுத்தாவே நம்மளுக்கு எத்தனையோ பர்சன்டேஜ் ஏறணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா மோட்டரையே நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, அவன் போன வருஷத்தினுடைய ரீசன்ட் ஹை லேட்டஸ்ட் ஹையை போய் திரும்ப தொடணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 8.5% ஏறணும். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த லேட்டஸ்ட்டு ஸ்விங்கு ஹையை தொடணுன்னாவே 8.5% ஏறணும்.
ஒருவேளை அதையும் தாண்டி 2 days மூவிங் ஆவரேஜை போய் தொடர மாதிரி இருந்தால் 15% ஏறணும். அதையும் தாண்டி அதை ஸ்ப்ளிட் பண்ணி விடும்பொழுது அது என்ன விலை இருந்தது, ஒரு 450 ரூபா கணக்கு வச்சுங்க. அந்த ரேட்டை போய் தொடணும்னா இங்கிருந்து 30% ஏறணும். எதுவுமே ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை உணர்ச்சி பூர்வமாக அனுபவிக்க முடியும். இந்த டாடா மோட்டர்னுடைய இன்னொரு பங்கு டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள். நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். 320 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஏறினதுக்கப்புறம் தானே ஏறிட்டானே உங்களுக்கு தெரிய வரும். 450 ரூபாய்ங்க கரண்ட் ரேட்டு. எப்படிங்க உங்களால் இப்போ ஏறினதுக்கப்புறம் தானே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அது மாதிரி அந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளும் பழையபடி 450 ரூபா அப்படின்னு வரும்பொழுது தான் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். இடையில நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. சார்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இன்றைய தேதியிலே கீழே இருக்கக்கூடிய பங்குகள்னு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 100 ஸ்டாக்குகளை லிஸ்ட் பண்ணிவிட்டு 100 வாங்குறதுக்கும் யார்கிட்ட பணம் இருக்கும், யார்கிட்டையுமே இருக்காது. அதில் அவங்களா ஒரு ரேங்கிங் போடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கணும். நெட் வெப்பா, நீ வாப்பா தம்பி, நீ ஏற்கனவே சாதிச்சிருக்க, சரி உனக்கு ஒரு 100 ரேங்கிங்கில் உனக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்குறோம். டாடா மோட்ரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் அவன் ஏறிட்டானே, அவனை எங்க ஒரு வேளை இப்படி நடந்துடணுமா? அதாவது 1200 ரூபா ஒரு காலத்தில் டாடா மோட்டர் மொத்தத்துக்கு இருந்தது. இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏற மாட்டேங்கிறான், அவனை விட்டுருங்க. இந்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தன்னந்தனியாக ஏறி போய் 1200 ரூபாயை தொட்டுறணுமா? எவ்வளவு ஜாலியாக இருக்கும். எனிவே, அப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம போய் பிடிச்சி சாதிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் மார்க்கெட் உதவி செய்யணும். அதை விடுங்க, முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச லாபங்கள் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்திருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 100 ஷேர்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எவன் ஃபஸ்ட்டு போய் 52 வீக் ஹை தொடுவான், அதுக்கு எது ப்ராபபிலிட்டி அப்படின்றது லிஸ்ட்டு போட்டு அதுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்து அப்படி ஒரு அப்ரோச் பண்ணாதான் அதில் பாருங்கள், எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரே செக்டருக்குள்ளே 2 பெரிய ஆளுகளை எடுத்து வச்சுக்கிட்டு யார் முதல்ல தன்னுடைய 52 வீக் ஹையை திரும்ப போய் தொடுவா. இப்போ பிஎல் 52 வீக் ஹையை போய் தொடுற மாதிரி இருந்தால் ஒரு 6% ஏற வேண்டியது இருக்குது இந்த வருஷத்தில். ஏறுனா தான் தன்னுடைய பழைய ஹையை போய் இன்னொரு. ஹெச்ஏஎல்லும் பெரிய ஆள் தான் டிஃபென்ஸில் வந்து பிஇஎல் மட்டும் இல்லை, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் பெரிய ஆள் தான். பட் அவன் இன்னும் ஏறாமல் கிடக்கிறான். பட் ஒருவேளை இந்த 2 பங்கில் யாராவது ஒருத்தருடைய மனசில் வந்து பிஎல்லை விடவும் ஹெச்ஏஎல் தான் போய் தொடும் அப்படின்னு அவர் மனசில் அவர் நினைக்கிறாரு. அப்படித்தானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது ஒருத்தருக்கு இதுதான் போய் ஹையை போய் தொடணும்னா ஆல்மோஸ்ட் 30% ஏற வேண்டியது இருக்குது. லைஃப் ஹையெல்லாம் தொட வேண்டாம், போய் போன வருஷத்தினுடைய ஹையை தொட்டிங்கன்னா போதுங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்குமே இவன் 18% ஏறணும் ஹெச்ஏஎல். ஸோ லிஸ்ட்டு டக்குன்னு பார்த்தீங்களா, இப்போ நாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு பேசும்போதே 4 ஷேர்கள் வந்துடுச்சு. ஹெச்ஏஎல், பிஎல், டாடா மோட்ரு பேசஞ்சர் வெஹிக்கிள், நெட்வெப் அப்படின்னு பேசும்போதே 4 ஷேர்கள் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், சில பேர்லாம் இதில் எந்த பங்கு அவங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் முதல்ல போய் தொடுவான் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ராசி இல்லை, குப்பை மாதிரி எந்த ஷேரை போய் எடுத்தாலும் அது ஏறணும் அப்படின்ற ராசி நம்மளுக்கு இல்லை. அப்படிங்கும் பொழுது கடைசிக்கு வேறு எவனாவது நல்ல ஷேர்களை லிஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பங்குகளோட போய் சேர்ந்துக்கிற மாதிரியாவது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். இதுதான் இன்றைய மிக முக்கியமான சிந்தனையான தகவல் நண்பர்களே. சில பேர்லாம் யோசிப்பாங்க, 100 ஷேர் லிஸ்ட் எடுத்தால் 100 ஷேரையும் தான் வாங்குவேன், என்கிட்ட பணப்பலம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு பணப்பலம் இருந்தால் நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? 1 கிலோ அரிசி மாவை வாங்கி அதை ஆட்டி ஊற்றுனாவே 20 தோசை விற்று ஒரு தோசையை 50 ரூபாய்ன்னு போட்டு 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவேனே, பெரிய ப்ராஃபிட் மார்ஜினை வச்சுட்டு போயிடுவேனே. இதில் 10% 20%க்கு மார்க்கெட் ரிஸ்க். டெய்லி ட்ரம்ப் என்ன சொல்லுவார், இது நம்ம வந்து தோசை கடை வச்சோம்னா மாவு புளிக்குதா இல்லையான்னு தான் நம்ம கவலைப்படணுமே ஒழிஞ்சு, ட்ரம்ப் என்னத்தை சொன்னால் எனக்கு இன்னையா போயா அமெரிக்கா அப்படின்ட்டு பல பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஒரு அற்புதமான மெத்தட். எத்தனையோ பங்குகள் தன்னுடைய 52 வீக் ஹையிலிருந்து கீழே இறங்கி விழுந்து கிடக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்டர்லேயும் முக்கியமான பங்குகளாக எடுக்கணும். இப்போவே ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் செக்டரில் பார்ப்போம். ஃபைனான்ஸ் செக்டரில் பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குன்னா
அப்போ இவங்க 2 பேர்த்தில் யார் போய் முதல்ல தொடுவாங்க? இவன் போய் தன்னுடைய பழைய ஹை தொடர்றதா இருந்தாலும் 12% ஏறணும் பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபைனான்ஸ் போய் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தாலும் அவன் 16% ஏறணும். ஸோ அப்போ இதுலேயே ஒரு 3 செக்டரு 6 கம்பெனி அப்படின்ற மாதிரி லிஸ்ட் ஆச்சா? அதே மாதிரி ஆட்டோ துறையில் இந்த ஹீரோ மோட்டோ பஜாஜ் ஆட்டோ 2 பேரும் பெரிய ஆளுங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தில் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடக்கூடிய ஆள் முதல்ல யார் அப்படின்ற மாதிரி கணக்கு போடும் பொழுது இந்த பஜாஜ் ஆட்டோ போய் தொடணும்னா 29% ஏற வேண்டியதாக இருக்குது. ஹீரோ மோட்டோ போய் தன்னுடைய பழைய ஹை எங்கே, அதனுடைய பழைய ஹையே பக்கத்தில் காணோம், அது எங்கேயோ ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும் போல். ஓகே, ஸோ அதனுடைய பழைய ஹையை போய் இந்த ஹீரோ மோட்டோ போய் தொடர மாதிரி இருந்தாலும் அவனும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16, அதுவும் இன்னும் சார்ட்லேயே இடம் 17% என்பது ஏற வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இவன் 52 வீக் ஹையை போய் தொட்டு நல்லது பண்ணாலும் பரவாயில்ல, நல்லது பண்ணாட்டியும் போய் தொடலினாலும் பரவாயில்ல, கீழே யார் போய் ஃபஸ்ட்டு 52 வீக் லோவை தொடுவார்? அதாவது நம்ம போட்டி ரேஸ் வந்து இந்த பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம், யார் முதல்ல ஓடி போவாங்கன்னு நம்ம இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த பக்கமெல்லாம் ஓட மாட்டோம். எவனாவது திரும்பி நின்று இந்த பக்கம் ஓடிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 52 வீக் ஹையை திரும்பி போய் யார் தொடுவாங்கன்னு நம்ம ரேஸ் வச்சு விசில் அடிச்சுக்கிட்டு இருப்போம். சில பேர் எடுத்த பங்குகள்லாம் அப்படியே திரும்பி பின்னாடி ஓடிடுவாங்க, நாங்கள் 52 வீக் லோவில் போய் தொடர்றது தான் பெரிய ஆளுன்ட்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதுவும் தப்பு கிடையாது. இவனுக்கு 52 வீக் லோ போய் தொட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து ரேஸில் நான் கலந்துக்கிறேன்னு மனசு மாதிரி 52 வீக் ஹையை திருப்பி போய் தொட்டான்னு வச்சுங்க, அது டபுள் ப்ராஃபிட் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் பெரிய ஆள் தான். அவனும் தன்னுடைய பழைய ஹை போய் தொடணுன்னா 16% ஏறணும். அவன் ஏறினா மட்டும் இல்லை, மார்க்கெட்டே ஏற்றி விட்ருவான் 16%. ஓஎன்ஜிசி பார்த்தோம்னு வச்சுங்க, அதுவும் தன்னுடைய லேட்டஸ்ட் ஹையை ஒரு 2024 ஹையை போய் தொடர்றதா இருந்தாலும் 30% பக்கம் ஏறணும். 2 பேருமே போய் தொடாமல் 2 பேருமே கீழே 52 வீக் லோ நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த 2 பேர்த்தில் யார் சிறந்தவங்க, யாருக்கு அதிகமான வாய்ப்பு 52 வீக் ஹையை போய் தொடுறதுக்கு? ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாற்றி 2 பேரும் போய் 52 வீக் லோவில் வந்துட்டு அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் ஆயில் அண்ட் கேஸில் பெரிய ஆளுங்கன்னா இவங்க 2 பேர் தான். அப்போ இவங்க 2 பேர்த்தில் யார் போய் முதல்ல திரும்பவும் ஒருக்கா 52 வீக் ஹையை போய் தொடக்கூடிய ஆள் யார்? அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் 45 ஷேர் வச்சுருக்கார். 45 ஷேரில் எவனாவது ஒரு 4 பேராவது போய் 52 வீக் ஹையை தொடக்கூடாதா? தொடல. 45 பேருமே கீழே 52 வீக் லோவில் போய் விழுந்திருக்கான். என்ன கடவுளே, கண்ணில் பார்க்கும்போது ரத்தம் வலிகிறது அப்படின்றாப்புல. ஆனால் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களில் பல பேர்த்துக்கு இப்படித்தான் இருக்குது. எடுத்து வச்சுருக்கிற எல்லா பயலும் கீழே போய் மைனஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். லாபம் இருந்தால் தான் அதை நம்ம விற்று விட்டுறோமே, மார்க்கெட் என்ன இறக்கி விடுறது? ஆனால் ஒரு 5% 10% லாபம் இருந்தால் தான் நம்மளே விற்று விட்டுறோமே. அப்புறம் என்னத்தை போய் அது மார்க்கெட்டில் உட்காந்து மார்க்கெட் நம்மளை அதை நஷ்டம் பண்ணி விட்றது? லாபம் இருந்தால் நாங்களே விற்றுறோம். அப்போ மீதி இப்போ போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடியது அநேகமாக நான் நினைக்கிறேன் 100 பேர்த்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90 பேர்த்துக்கு இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா லாபத்தில் இருந்தால் தான் அவங்களே விற்று விட்ருப்பாங்களே. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க நண்பா, இங்கே நாங்கள் எல்லாருமே உங்கள் கண்டிஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடடா, இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் நல்லா அட்வைஸ் பண்ணுறார். துன்பப்பட்டவனால தான் அதிகமாக போதனைகள் தர முடியும் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்து இருக்குது. நான் தான் சொன்னேன் இந்த செகண்டில், இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கருத்து இல்லை, பட் இப்போ தான் நான் அதை சொல்கிறேன். துன்பப்பட்டவர்களால் தான் நல்ல போதனைகள் தர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் அனுபவபூர்வமாக சொல்கிறார். எஃப்என்டோ வேண்டாம் மக்களே, நானும் அதில் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது ஒருத்தர் லாஸ் பண்ணால் தான் இன்னொருத்தர் கெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு செட் ஆகலை. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடைசியில் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோனுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18% இருக்குது. 18%ன்றது மிகப்பெரிய விஷயம். என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்றைக்கு நான் அந்த ட்ரேடிங்கை விட்டுட்டனோ அன்னையிலிருந்து இப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. டென்ஷனே இல்லை, டைம் வேஸ்ட் ஆகிறது இல்லை, அந்த மாதிரி இருக்குது.
அதுவும் இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, முதல்ல இந்த யூடியூப்பில் எஃப்என்டோ பற்றி வீடியோ போடுறவங்க எல்லா வீடியோவும் போய் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை ஃபஸ்ட்டு இந்த எஃப்என்டோ பற்றி இனிமேல் எங்கேயாவது வீடியோ போட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போயிடணும். ஸோ பார்த்து யோசித்து நல்ல முடிவை எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் சொல்கிறார். இவர் ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறாருன்னா, நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். மொத்தமாக 34 லட்ச ரூபா 4-5 புரோக்கர்கிட்ட ட்ரேட் பண்ணி கடைசியில் முடிவில் பார்க்கும்போது 34 லட்ச ரூபா லாஸாக போச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். அதை வச்சு நம்ம நண்பர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாப்புல. டேய், உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? அப்படி என்னடா கேட்டேன்? வீட்டு செலவுக்கு 2000 ரூபா பணம் வேணும், அதை கேட்டேன். அதை கேட்டுட்டு நான் போய் சரி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து சம்பாரித்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து வெறும் 2000 ரூபா கொடு மார்க்கெட்டே அப்படின்னு ட்ரேடிங் பண்ண உட்காந்தா எங்கிட்ட இருந்து 20,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த 20,000 ரூபாயை பேங்க்கில் வட்டியை போட்டிருந்தாலோ அல்லது வேறு எங்கேயாவது ஒரு 10% ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி போட்டாலோ இந்த 20,000 ரூபா கேபிட்டலே அப்படி இருந்திருக்கும். டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா அவனே ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். ஸோ 12 மாதத்தில் ஒரு மாதத்தினுடைய செலவை ஃப்ரீயாகவே எடுத்துருக்கலாம். அந்த 20,000 கேபிட்டலும் அப்படியே இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி தான் இருக்குது. ஸோ பல ட்ரேடர்கள் இப்படி தான் யோசிக்கிறாங்க. பேங்க்கில் வந்து பணம் டெபாசிட் பண்ணால் கூட அவனாவது வட்டியை கொடுத்துட்டு இருப்பான். அதுவே கொஞ்சோண்டு, அதாவது 12 மாதத்துக்கு 12 டெபாசிட் பண்ணிட்டா அவன் கில்லாடி தான். 20,000 ரூபா 20,000 ரூபா 20,000 ரூபாய்னு 12 மாதத்துக்கு ஒருத்தர் டெபாசிட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ஆகுது. அது எப்படி ஒரு மாத கணக்குக்கு 2000 ரூபா வராது, பட் இருந்தாலும் ஒரு ரவுண்டு பண்ணி ஏதோ 2000 ரூபா கணக்குக்கு வருதே அப்படின்ற. அதான் அன்றைக்கே ஒரு நண்பர் சொன்னார், ஒன்றா பெரிய அளவில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு சுமை தெரியாது, அப்படி பெரிய அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ண முடியலனா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. நான்லாம் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். நான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 வருஷமாக கூடி. இன்னொரு நண்பர் கரெக்டான கருத்து தான் சொல்கிறார். அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசிக்கிட்டு இருந்தப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய பங்குகள் கூட இந்த ட்ரெண்ட் முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் கீழே கிடக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க உச்சியில் வாங்கியிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய இடம் எங்காவது அடிவாரத்தில் இருக்கும். ஸோ அது மேலே போயிட்டு அவங்க 40-50% அந்த ஸ்டாக் வந்து பீக் வேல்யூலேருந்து இறங்கினாலும் அது மியூச்சுவல் ஃபண்டுகள் லாஸில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் அவருடைய கருத்து சொல்லியிருக்காப்புல. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறார், உங்கள் ராசிக்கு நீங்கள் கோல்டு சில்வர் வாங்கினீங்கன்னா அப்படியே அது ப்ரைஸ் கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அப்படின்றார். ஏங்க, நானும் 4-5 வருஷமாக சீட்டு போட்டு அதை வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். முதல்லாம் எனக்கு பெருசாக அது ஒரு ப்ரெஷரே இருக்காது. இப்போ எனக்கு மென்டல் டார்ச்சராக இருக்குது. மாதம் 15,000 ரூபா நம்ம போட்டாலும் நான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறதும் இப்போ வாங்கியிருக்கிறதும் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் ரேட் இருக்குது. 50% மேலே ஏறி இருக்குது. இனி நம்ம நினச்ச அளவு தங்கத்தை சேர்த்த முடியாது. அதை போய் நீ நம்ம நகையை எடுக்கல 18% கையிலிருந்து வெட்டியாக போகும். கூடுதலாக ஒரு ஜிஎஸ்டி 3%, ஆனால் 5 எனக்கு சரியாக தெரில, அதில் ஒரு வெட்டியை போகும். ஆக மொத்தம் நான் 21% நஷ்டத்தில் தான் நான் போய் ஒரு எப்படி ஒரு 1.5 லட்ச ரூபா சீட்டு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம நினச்ச தங்கம் வராது. அப்போ கூட ஒரு 1/4 பவுனோ 1/2 பவுனோ எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு என்ன ஆகிறது? அதுக்கு வந்து 20% கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய நஷ்டம். ஸோ சீட்டு போட்டு ப்ரெஷரில் இருக்கேன். 5 வருஷமாலும் நான் கோல்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கோல்டு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குன்னா அது பல கும்பா ராஜாக்களுக்கே ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ரெகுலராக கமெண்ட்ஸ் வீடியோ போடுங்கள், எல்லா கமெண்ட்லையும் படித்து வீடியோ போடுங்கள் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். நம்ம முதல்ல இருந்தே நம்ம சனி ஞாயிறுகளில் மட்டும்தான் பெரும்பாலும் கமெண்ட்டுகளை படித்து வீடியோ போடுவோம். அதில் இப்போ சனி ஞாயிறுகளில் ஒவ்வொரு வீடியோ போடுறதுனால தான் மேபி அது குறைஞ்சிருக்கலாம். சரி நண்பர்களே, இந்த கமெண்ட்டை படித்தோன்னே நான் ரொம்ப சோகமாயிட்டேன். 75% ஒரு நண்பருக்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் சில மாதங்களுக்கு முன்னாடி 75% லாபத்தில் இருந்திருக்கார். இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். 2 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ரிட்டர்ன் பர்சன்டேஜ் தான். ஆனால் கடைசியில் இன்றைய தேதியில் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த 75% லாபம் என்பது வெறும் 0.5% லாபமாக இருக்கிறது. 2 வருஷம் நான் எங்கே ஆரம்பிச்சினோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. ஸோ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு இவருடைய போர்ட்ஃபோலியோ.
பட்ஜெட்டில் கூட என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி பார்க்கலாம் இனி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாப்புல. நண்பர்களே, கூட்டி கழித்து பார்த்தா நிறைய பேர்த்துக்கு ராசி எப்படி இருக்குன்னா, 100 பேர்த்துக்கு பார்த்தோம்னா ராசி எப்படி இருக்குன்னா, அந்த மிகப்பெரிய லாபம் என்பது ஒன்று இருக்குது, மிகச்சிறிய லாபம் என்பது ஒன்று இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே ஏவரேஜ், மிகச்சிறிய லாபம் மிகப்பெரிய லாபம் ரெண்டுக்குமே உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது சின்ன வயசில் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ கரெக்டாக அந்த எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் கடைசியில் போய் பார்த்தோம்னா வெறும் 5% தான் லாபம். அதுதான் நிலையாக கிடைக்கிறது. ஒரு 2 வாரமோ 3 வாரமோ, அல்லது சில பேர்த்துக்கெலாம் எடுத்த உடனே ஒரு 2-3 நாட்கள்லேயே கூட இந்த 5%. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் வாங்கி அடுத்த நாளே 5% லாபம் வந்து அதை கொடுக்காமட்டு இப்போ கீழே 30% மைனஸில் இருக்கிற ஆள்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்போ எப்போவுமே அந்த 5% தான் கிடைக்குதா அப்படின்னா என்ன ஒரு புரியாத. ஸோ 100க்கு 80 பேர்த்துக்கு வந்து பெரும்பாலும் இந்த இடம்தான் கிடைக்கிது. அதை புக் பண்ணால் முட்டாங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு அது இறங்கிடுது போல். அதே மாதிரி சிலருடைய ராசிக்கு லாபத்தை புக் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக கிடைக்கிது. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் விப்ரோ, எங்கள் அரிசி கூடக்காரர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் டீலராக இருக்கும்போது எத்தனையோ எஸ்பிஐ ஷேர்ஸை வாங்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் இன்றைக்கி எத்தனை கோடி போகிறது என்ன சமாச்சாரம். ஸோ அது எல்லாத்துக்குமே உபயோகமாகிறது. அப்போ 2-3 வாரத்துக்குள்ளே அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 5% பிடிக்கிறது தான் அப்போ நிறையா பேர்த்துக்கு கிடைக்கிது போல் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஏறுவதோ இறங்குவதோ ஒரே இடங்களில் போகிறதில்ல. அவனுடைய பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. சரிங்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் 52 வாரம் போய் தொடக்கூடிய பங்குகள் எந்த பங்குகளுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பல ஷேர்கள் எழுதிட்டு யோசித்து பார்க்கணும். இவனா அவனா, எவன் பெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரியே யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தால் மேபி அது நடக்கும் பொழுது மகிழ்ச்சி என்பதை தரும். நன்றி, வணக்கம்.